ஹாய், நான் இன்ஜினியர் வாசிம் அஹமத், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், திருநெல்வேலியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம 25 டேஸ் 25 வீடியோ சீரீஸில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான விளக்கங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நேற்று நீர்க்கசிவை தடுக்கும் மேலும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி 21வது வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர் பிளாக்ஸ்னால் என்ன, அதை ஏன் பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக நம்ம காங்கிரீட் ஆர்சிசியில் அமைப்போம். அதாவது ரீன்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பியுடன் கூடிய காங்கிரீட்குள்ளே கம்பி இருக்க மாதிரி அமைப்பாங்க. நம்ம ரூஃப் காங்கிரீட் அமைக்கும் போது நம்ம பீமோ ஸ்லாபோ எதுவாக இருந்தாலும் பலகை அமைத்து அதுக்கு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க. இதே நம்ம ஃபவுண்டேஷனோ காலம் அமைக்கும் போது கம்பி கட்டி அதுக்கப்புறம் நம்ம பலகை அமைத்து காங்கிரீட் போடுவாங்க. இந்த கம்பிக்கும் காங்கிரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடைவெளி அமைக்கிறதுக்கு காங்கிரீட்டாலான கவர் பிளாக் அமைப்பது மிகவும் அவசியம். இந்த கவர் பிளாக் ஸ்கொயர் ஷேப் அல்லது சர்க்குலர் ஷேப்பில் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த கவர் பிளாக்கோட முக்கியமான நோக்கமே காங்கிரீட்லேருந்து கம்பி வெளியே தெரியக்கூடாது. இதுக்காக தான் கவர் பிளாக் அமைக்கிறோம். இந்த பலகைக்கும் கம்பிக்கும் இடைப்பட்ட பகுதியை எவ்வளோ அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விதி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர் பிளாக் அமைக்க வேண்டியது வரும். இந்த கவர் அமைக்கிறது நமக்கு எங்கேருந்து அமைக்குதுன்னா, கீழே ஃபவுண்டேஷன் குழி தோண்டினதுக்கப்புறம் நம்ம மணலால் நம்ம கொட்டி அதுக்கு மேலே நம்ம பிசிசி அமைத்து அந்த பிசிசிக்கு மேலே நம்ம மேட்டு சைஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ சைஸோ அதை ஒரு 3 அடிக்கு 3 அடியோ 4 அடிக்கு 4 அடியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமைத்து அதுக்கு மேலே நம்ம காலம் கம்பி நீட்டி விடுவோம். இந்த மேட் சைஸுக்கு கீழ் உள்ள பகுதியும் அந்த பிசிசியோட மேல் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம கவர் பிளாக் அமைக்கணும். கவர் பிளாக் ஃபவுண்டேஷன் ஒரு மினிமம் ஒரு 2 இன்ச்சாவது அமைக்கிறது மிகவும் நல்லது. இந்த கவர் பிளாக் ஃபவுண்டேஷனில் கீழ் பகுதியிலையும் 4 சைடு பகுதியும் அமைக்கிறது மிகவும் அவசியம். இதே நம்ம காலம் எடுத்துட்டீங்கன்னா, காலம் 4 பகுதியும் நம்ம வெளிப்படையாக இருக்கும். அந்த 4 பகுதியில் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கவர் பிளாக் அமைக்கிறது மிகவும் அவசியம். காலத்தில் உள்ள கவர் பிளாக் திக்னஸ் மினிமம் ஒரு 40 mm இருக்கணும். இதே பீம் எடுக்கும்போது பீமில் 3 பக்கமும் வெளிப்படையாக நமக்கு வெளியே தெரியும். அதில் அடிப்பக்கத்துலையும் 2 சைடு பக்கத்தையும் கவர் பிளாக் அமைக்கணும். இந்த பீமுக்கு மினிமம் திக்னஸ் 25 mm இருக்கிற மாதிரி அமைக்கணும். இதே நம்ம ஸ்லாபுக்கு அமைக்கும் போது ஸ்லாபோட மினிமம் திக்னஸ் ஒரு 20 mm கவர் அமைக்கிறது மிகவும் அவசியம். இந்த திக்னஸ் அமைக்கிறது தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஸ்டேர் கேஸ் அமைக்கும் போது நம்ம கவர் பிளாக் அமைக்கிறது மிகவும் அவசியம். இதுக்கு ஒரு 15 mm திக்னஸ் மினிமம் மெயின்டைன் பண்ணணும். இந்த கவர் பிளாக் அமைக்காதனால என்ன பாதிப்பு வரும்னா, கம்பி காங்கிரீட் விட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த கம்பி காங்கிரீட் விட்டு வெளியே தெரியறதுனால என்ன நடக்கும்னா, கம்பி ஏதாவது தண்ணி உள்ள படும்போது துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால பில்டிங் டேமேஜ் ஆகலாம். இதுக்கு சரியான இடங்களில் கவர் பிளாக் அமைத்தா மட்டும்தான் நம்ம பில்டிங்கில் கரெக்டாக பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதுதான் பில்டிங் லைஃபும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.